ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்சிருச்சு, நம்மளால் வீடியோ போட முடியலை, அதனால் யாரும் தவறாக எடுத்துக்கிடாதீங்க. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அதுவுமா ஒரு வீரனை இப்படி தோசை சூட விட்டுட்டாங்க வீட்டில். இன்னைக்கு என்ன வேற ஊற்றணும் போல, அப்போ தான் கொஞ்சம் முறுமுறுன்னு வருமா தோசை. என்னத்தை சொல்ல, இந்த நேரத்துக்கு போயிட்டு ஒரு 10 மாட்டையாவது குளிப்பாட்டி இருப்பேன். அதுக்கும் வழி இல்லாமல் காலையில் எழுந்துச்சுன்னா எண்ணியை குளிப்பாட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிருக்கு. பட் நான் மாடு கிடையாது. துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்து சாப்பிடலாம்னு பார்த்தா நீங்கள் தான் தோசையை ஊற்றணும் அப்படின்ட்டாங்க வீட்டில். தோசையை திருப்பி போட்டதுக்கு நன்றி. தோசை மட்டும்தானா, இன்னும் சட்னி அரைக்கணுமான்னு கேட்டேன். நல்ல வேலை சட்னி அவங்க அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இட்லி பொடி இருக்குது, அதை வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெளியில் கடையில் இருந்து 2 வடை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். ஒரு தோசை சுடுறதுக்குள்ள வெந்து ஊற்றி வேர்த்துருது. தோசை வெந்துருதோ இல்லையோ, உடம்புலாம் வெந்து வேர்த்து தண்ணியாக போகுது. ஹோட்டலில் இருக்கோம்லாம் எப்படித்தான் இந்த வெக்கையில் நிற்கான், எவ்வளோ நேரமாக நின்று புரோட்டா போடுதான், தோசை சுடுதாங்க, இட்லி அவிக்காங்க. மனுஷன் எப்படித்தான் இந்த வெக்கைக்குள்ளே நிற்காங்கன்னு தெரியலை. ஒரு தோசை வெந்திருக்கான்னு பார்க்கவும் தெரியலை. தோசை சுட்டாத்தான் வீட்டில் கஞ்சின்ட்டாங்க. இந்த தோசையை நீயே திருப்பி போடு. ஆமாம், நம்ம லெவலுக்குலாம் தோசை சுட விடலாமா? நம்ம ஒரு சட்னி அரைச்சோமா, ஒரு 100 பேருக்கு மட்டன் பிரியாணி போட்டோமா, சிக்கன் அப்படியே சில்லியாக ஆக்கி சில்லி சிக்கன் போட்டோமா, நம்ம வீரத்துக்கு அதுதான் செட் ஆகும். அதை விட்டுட்டு தோசையை சுடு, சட்னி அரை, பாத்திரங்களவு, துணியை துவை. மிஷின் இருக்குது வீட்டில், வாஷிங் மிஷின். பட் இருந்தாலும் நம்ம கையில் நம்மளை துவைக்க விட்டோம்னா பாடாக படுத்திடுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து. அது நம்ம துணியை துவைச்சா இல்லையா, பிள்ளைகள் துணி, பேண்ட துணி, மாண்ட துணி, அத்தனை துணி நம்ம தலையில் கட்டிடுறாங்க ஊர்லேருந்து வரும்போதெல்லாம். என்னத்தை சொல்ல. சரி, இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம தான் தோசை சுட்டு நம்ம தான் சாப்பிட முடியாது. எல்லார் வீட்லையும் அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வருத்தப்படாதீங்க. நம்ம நினைச்சதான் தோசை, நம்ம நினைக்கிறேன்னா என்ன வந்திருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு பேசாமல் பேருந்தது நல்லது. ஓகே, பாய்.